தமிழகத்தில் மேலும் 25 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். தற்போது எந்தெந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இந்த திடீர் இடமாற்றத்திற்கு காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிர்வாக வசதிக்காக பல்வேறு துறை செயலாளர்கள்லாம் இடமாற்றம் செய்தார்கள். அது உள்துறை செயலாளர் தொடங்கி அதே போல சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு விதமான அதிரடி மாற்றங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது IAS அதிகாரிகள் மேலும் 25 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு போக்குவரத்துறை ஆணையராக இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம் IAS அவர்கள் அங்க இந்த பணியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அதனுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அதாவது பாடநூல் நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்த கதிரலட்சுமி IAS அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு மீன்வளத்துறையினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். கார்த்திகா IAS அவர்கள் சமூக சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஸ்பெஷல் இருந்தாங்க, அடிஷனல் டைரக்டரா இருந்தாங்க. அவங்க மாற்றப்பட்டு கலால்வரித்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அதே போல மோகன் IAS அவர்கள் முதலமைச்சரின் முகவரி திட்டத்தினுடைய இயக்குநராக இருந்தார். அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல கமிஷனராக இருந்தார். அவரும் அந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இது போல பல்வேறு விதமான IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். ஆணையர் அதாவது ஏற்கனவே கன்னியாகுமரியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஸ்ரீதர் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையராக இருந்த முரளிதரன் அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல பல்வேறு IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த அருண் தம்புராஜ் IAS அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு சுகாதார திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது போல 25 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். துறை செயலாளர்கள் மாற்றத்தினுடைய தொடர்ந்து அதே போல ஆணையர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கார்பரேஷன் கமிஷனர் இவங்க எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு துறையினுடைய ஆணையர்கள், திட்ட இயக்குநர்கள், அந்த IAS அதிகாரிகளும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே பாஸ்கர், தற்போது பல்வேறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது மீண்டும் 25 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது? எதுவும் பெரிய மாற்றங்கள் நிகழ எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள். துறை ரீதியாக நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது இது போன்ற முடிவுகள் எடுக்கப்படும். 3 ஆண்டுகளுக்கு பணிபுரியக்கூடிய அதே போல அவங்களுடைய செயல்பாடுகள் அரசனுடைய இதெல்லாம் செய்யப்படுவார். அந்த வகையில அரசினுடைய புதிய அறிவிப்புகள் அண்மையில் தான் தமிழக சட்டப்பேரவை முடிவடைந்த தமிழக முதலமைச்சருடைய அறிவிப்புகள் 30 கீழே அறிவிக்கப்பட்டு அமைச்சர்களுடைய அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இது போன்ற அறிவிப்புகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்வதும் அதே நேரத்தில் தமிழகத்தில் மேலும் 25 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதுக்கோட்டை ஆட்சியராக இருந்த மெர்சி ரம்யா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.